கிருஷ்ணா, நான் ஒத்த கால்ல வேண்டிக்கிட்டது என் கீதைக்காக மட்டும்தான். ஆனா நீங்க இன்னொரு விஷயத்தையும் செஞ்சுட்டீங்க. மோகன் ஐயா வெளியில இருந்து பார்க்க கோவக்காரரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப இரக்க குணம் உள்ளவர். அம்மா, என்ன சொன்ன நீ? இது எனக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்திலேயே இது ஒண்ணுதான் இருக்கு. இது எனக்கு ரொம்ப விசேஷமானது. இது நான் பத்திரமா வச்சிருப்பேன்னு சொன்னல. என்னென்னமோ பேசினாரு. அது வெறும் புக்கு தான். அப்புறம் ஏதோ ஒன்று சொன்னாரு. பிரிண்டிங் பண்ற பிரஸ், அதுல இருந்து வந்ததுன்னாரு. கடவுளோடது இல்ல, பொக்கிஷம் கிடையாது, வெறும் 250 ரூபா தான். அப்புறம் எதுக்கு என்னோட கீதை எடுத்துக்கிட்டு இங்க ஓடோடி வந்தாரு? இதுல இருந்தே தெரியுது மோகன் ஐயா மனசுல இன்னைக்கும் பக்தி, மத்தவங்களோட உணர்வுக்கு மரியாதையும் இருக்கு. இங்க பாருங்க கிருஷ்ணா, இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் நினைச்சது நடக்க உதவி பண்ணுங்க. என்னோட மோகனையோட கோவத்தை குறைச்சிடுங்க. அவரை மாத்திடுங்களேன், என்னோட பழைய மோகனையா மாதிரி, எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி. ஏமா ராதா, பகல் பூரா ஒத்த கால டான்ஸ் ஆடுற, ராத்திரி ஆனா பேய் மாதிரி என்ன தூங்க விடாம தொந்தரவு பண்ற. தயவு செஞ்சு தூங்கு தாயே, இல்லனா நான் இப்ப பேயா மாறிடுவேன். அப்புறம் ஒரு ரத்தத்தை குடிச்சிருவேன். தாமினி, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான நாள்? துளசியோட பிறந்த நாள். இத்தனை வருஷமா இந்த வீட்ல என்ன நடந்துச்சோ அது இந்த வருஷம் நடக்க கூடாது. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும் தாமினி. நாளைக்கு தேவையில்லாம ஏதாவது ஒரு வேலைய மோகன் நிச்சயம் செய்வான். அதுவும் இந்த முறை துளசியோட ஆவியும் இந்த வீட்ல தான் இருக்கு. துளசியோட ஆவி இந்த வீட்ல தான் இருக்குன்னு மோகனுக்கு நாம தெரியப்படுத்துற மாதிரி எதுவுமே நடந்துட கூடாது. இல்லம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு மோகன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசுல எங்க கல்யாண விஷயத்துல ஒரு பர்சன் கூட டவுட் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேம்மா. ஆனா தாமினி, மோகனை நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த துளசி விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நான் உடனே போய் குருமாவை பாக்குறேன். இன்ஃபேக்ட் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நாளைக்கு துளசியோட பிறந்த நாள். இதுதான் அவளோட கடைசி பிறந்த நாளா இருக்க போது. நாளைக்கு பர்த்டேமா. அண்ணா அதை பத்தி இங்க யாரும் கவலைப்படவே இல்லை. யாரும் உங்க பர்த்டேவை கொண்டாடுறதே இல்லை. நீ மட்டும் இங்க இருந்திருந்தேனா பர்த்டே கிஃப்டா ஒரு டைட் ஹக் கொடுத்துருப்பல. குஷி, குஷி, அழாத செல்லம். அம்மா இங்கதான் இருக்கேன், உன் பக்கத்துல இருக்கேன். நீ அழாத. குஷி, இங்க பாரு, அம்மா இங்கதான் இருக்கேன், உன் பக்கத்துல ஏதோ உட்கார்ந்து இருக்கேன், உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். நீ அழாத குஷி. ப்ளீஸ் அழாத செல்லம், ப்ளீஸ். வாழ்க்கையில பிறந்த நாள் ரொம்ப முக்கியம்.
அதுலயும் இறந்து போனவங்களுக்கு கொண்டாட வேண்டிய நாள். ஏன்னா அன்னைக்குதான் எல்லாருக்கும் அவங்க ஞாபகம் வரும். மோகன் துளசியை எவ்வளவு வெறுத்தாலும் நாளைக்கு நிச்சயம் அவன் ஞாபகமா தான் இருப்பான். அவனோட பொண்ணும் தான். அதுக்கு தான் சொன்னேன், ஆவிகளோட சக்தி அன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப என்ன பண்றது? அன்னைக்கு யாகம் தடைப்பட்டு போச்சு. அன்னைக்கு ஆவிகளோட சக்தி உச்சத்துல இருக்கும்னா அதை அழிக்கக்கூடிய சக்தியும் உச்சத்துல தான் இருக்கும். நாளைக்கு துளசிக்கு அந்த வீட்டுல பிடிச்ச இடம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்தை தேடி அவ போவா. அந்த இடத்தை தான் நீ கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு கட்டத்தை நீ உருவாக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள துளசிய வர வைக்கணும். அவ மட்டும் உள்ள வந்துட்டா அவளை அடைச்சு வைக்கணும். அடைச்சு வைக்கணுமா? எதுல? இந்த பாட்டிலுக்குள்ள. நாளைக்கு சூரிய உதயம் அந்த துளசிக்கு கடைசி உதயமா இருக்கணும். சேகர், இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா? இந்த நாள்ல மோகன் எப்படி ஆவான்னு உனக்கு தெரியும்ல. ப்ளீஸ் அவனை பாத்துக்கோ. டோன்ட் வரி சித்தி, அதுக்காக தான் நான் வந்தேன். நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. வேணும்னா 1000 ரூபாய் பெட் வச்சுக்கலாமா? இன்னைக்கு வீட்ல கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. நான் பெட்டெல்லாம் ஒன்றும் கட்ட மாட்டேன். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு லேட் மிஸ்ஸஸ் துளசி மோகன் திரிவேதியோட பிறந்த நாளாச்சே. செத்தவ ஈஸியா செத்துட்டா. ஆனா சாகும்போது நம்மளுடைய அன்பான மோகன் அண்ணனை நிரந்தரமா சாகடிச்சிட்டா. செல்லக்கண்ணாக்கா, தெரியும். இப்ப நீ பூஜை பண்ணுவ அதானே? கொஞ்சம் இருக்கியா? இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். செல்லக்கண்ணாக்கா, ஒரு விஷயம் கேட்கவா? ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் பூஜை துளசி செடி இல்லாம எப்படி பண்றீங்க? ஆனா இந்த வீட்ல எங்கேயுமே துளசி செடியை காணுமேக்கா. சும்மா இரு. இந்த வீட்ல அந்த செடியெல்லாம் வைக்க மாட்டாங்க. வீட்ல ராதாக்கும் கிருஷ்ணருக்கும் கோவில் இருக்கு, துளசி மாடமும் இருக்கு. ஆனா ஏன் துளசி செடி? சும்மா இரு. சும்மா இருன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. அதுலயும் இன்னைக்கு அந்த பேரை சொல்லவே சொல்லாத. ஏன்? எவ்வளவு புனிதமான பேர் துளசி. ஜெய துளசி தேவி. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இறந்து போன எங்க துளசி அண்ணியோட பிறந்த நாள். இன்னைக்கு துளசி அம்மாவுக்கு பிறந்த நாளா? ஆஹா, நான் அவங்களுக்காக. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். பிறந்த நாளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீட்ல அவளோட பேரை சொல்ல கூட தடை இருக்கு. இங்க பாரு ராதா, என் பேத்தியோட உயிரை நீ காப்பாத்திருக்க, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா அதுக்குன்னு என் பையனோட மனசு நோகுற மாதிரி நீ எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? பேர் சொல்லக்கூடாது, அது எனக்கு புரியுது. ஆனா வீட்ல துளசி செடியே இல்லையே. இதுல என்ன நியாயம் இருக்கு? அப்புறம் எப்படி வீட்ல அமைதி வரும்? இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை மாத்திதான் ஆகணும். ஓ, இப்பதான் வரியா நீ? ஆமா, எங்க போறோம்?
அடே உனக்கு தான் மெசேஜ் அனுப்புனல. இன்னைக்கு ரிஷிகேஷ்ல கான்சர்ட் இருக்கு. பகல்ல ராஃப்டிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் கான்சர்ட்டுக்கு போலாம், நைட்டு பியர் குடிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுல. இருடா, அமைதியா இரு. ஏன் உனக்கு ஒண்ணு 20 இல்ல 35 வயசு ஆகுது. அட ரிஷிகேஷ் ப்ராப்ளம்னா வண்டியை எடு, நேரா மசூரிக்கு போலாம். நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஹியரிங் இருக்கு, சோ நான் அங்க போகணும். மசூரிக்கு போறதும் ப்ராப்ளமா? சரி, பஞ்சி ஜம்பிங் போலாம். ப்ளூ சாக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, பட் சொந்த செலவுல எனக்கு நானே சூனிய வச்சுக்க விரும்பல. என்னாலலாம் வர முடியாது. அப்ப நீ கோர்ட்டுக்கு தான் போறியா? ஆமா. சரி வா, உன்னோட கோர்ட்டுக்கே போலாம். கோர்ட்ல நிறைய டிராமா நடக்கும்னு கேள்விப்பட்டேன். லைவா பாப்போம். லைஃப் அமேசிங்கா இருக்கும்ல. லெட்ஸ் கோ. கோர்ட்ல எல்லாம் டிராமா நடக்காது. அங்க உண்மை மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வரும். என்ன ஆனாலும் நீ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மோகன். யா, சரியாதான் சொல்ற. இந்த உண்மையை சந்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. உண்மைய சந்திக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ ஒரு தடவை அந்த இடத்துக்கு போக தைரியத்தை வர வச்சுக்க மோகன். அதுதான் இந்த வீட்டோட அஸ்திவாரமும் நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு ஆதாரமாவும் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு இப்படி பயந்து ஓடுவ? நேரம் வந்தாச்சு. உண்மையை சந்திக்கிறதுக்கான நேரம். துளசி அடிக்கடி எந்த இடத்துக்கு போவா? பெட்ரூமா? இல்ல, அவ எப்பவுமே அந்த இடத்துல சண்டை தான் போட்டுட்டு இருப்பா. மேபி கிச்சன். அந்த இடத்துல அவ வாழ்க்கை போற காலை வச்சிருக்க மாட்டா. அப்போ வேற என்ன இடமா இருக்கும்? நீ தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் துளசிக்கு பூஜை பண்ணி சந்தோஷப்படுற. ஆனா நான் எழுந்த உடனே வா, ஏன் துளசிக்கு பூஜை பண்ணுவேன்? இதுதானே துளசி உனக்கு பிடிச்ச இடம்? குஷி, நான் உள்ள வரலாமா? ஐயோ, அப்படி இல்ல. என்கிட்ட கொடு, நான் சொல்லி தரேன். குடு. இந்தா, அழகா இருக்குல்ல? இது உனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைல? இதோட பேரு துளசி.
துளசிக்கு அந்த வீட்ல பிடிச்ச இடம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அந்த இடத்த தேடி அவ போவா. அந்த இடத்த தான் நீ கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு கட்டத்தை நீ உருவாக்கணும். அந்த கட்டத்துக்குள்ள துளசிய வர வைக்கணும். அவ மட்டும் உள்ள வந்துட்டா அவளை அடைச்சு வைக்கணும். இந்த பாட்டிலுக்குள்ள நாளைக்கு சூரிய உதயம் அந்த துளசிக்கு கடைசி உதயமா இருக்கணும். Your time is up, துளசி. இதுல இருந்து உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. எங்க அம்மாவோட பேர் துளசி. இன்னைக்கு அவங்களோட பர்த்டே. வீட்ல எல்லாரும் இத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இங்க யாரும் இதை செலிப்ரேட் பண்ண கூடாதான். ஆனா நான் கொண்டாடுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. பிறந்த நாள ஜாலியா கொண்டாடணும்ல. எப்படி? ஒரு நிமிஷம். உண்மையை சொல்லணும்னா இந்த வீட்ல அதிகமா அடி வாங்கினது வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான். இதுக்கப்புறம் என்கிட்ட வரவே கூடாது. பாயாசமா? பர்த்டேக்கு யாரு பாயாசம் எல்லாம் பண்ணுவாங்க? கேக் பண்ணிருக்கலாம்ல. இங்க பாரு குஷி, 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம், எங்க வீட்ல எந்த நல்ல காரியமா இருந்தாலும் பாயசம் தான் பண்ணுவோம். அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, எனக்கு கத்தியால வெட்டுறதெல்லாம் பிடிக்காது. நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நாம போகும்போது இப்படியா கொண்டாடுறது? எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனால பாயசத்தோட கொண்டாடலாம். உன் அம்மாவோட மோகனையோட மனைவியோட பிறந்தநாள். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது குஷியோட அம்மாவோட பிறந்தநாள். எதுக்கு மெழுகுவத்தி? இத பண்ணலாமே, விளக்கேத்து. பிறந்த நாள்ல மெழுகுவத்தி ஏத்தி எதுக்கு அணைக்கணும்? அது எரிஞ்சுக்கிட்டே இருந்தா கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் எப்பவுமே நமக்கு கிடைக்கும். ஒரு வேலையை முடிச்சாச்சு. இப்ப அடுத்த வேலையை செய்யணும். இந்த வீட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வரணும். மோகன் ஐயாவுக்கு நிம்மதி கிடைக்கணும். சேகர், என்னாச்சு? இங்க பாருங்க சித்தி. என்ன? சின்ன பைத்தியக்காரத்தனம். மோகன், என்னப்பா பைத்தியக்காரத்தனம் இது? பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் சூப்பரா இருக்குல்ல. இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க. அப்பதான் பைத்தியக்காரத்தனம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ஏன் பொண்டாட்டின் தான்டா எடுத்திருக்கேன். உன் பொண்டாட்டினா இருக்கு. எவ்வளவு டென்ஷன் ஆகுற? பண்ணு. ஏய், டேட்டோலாம் தேவையில்ல, நீ கிளம்பு. ஏய்,
உட்காரு. அவன் அப்படிதான் சொல்லுவான், ஒண்ணும் பண்ண மாட்டான். நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நீ சொல்லிதானே இதெல்லாம் பண்ற. நீ தானே உண்மையை சந்திக்கணும்னு சொன்ன. இதோ சந்திக்கலாம் தான் இதை பண்ற. ஐ மீன், நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்ப தினமும் இது ஞாபகப்படுத்தும். என்ன சூப்பரா இருக்குல்ல? நான் இந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ண சொல்லாத. சொல்றது ஏன் மோகன் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இன்னும் ஒரு மாசத்துல உனக்கும் தாமினிக்கும் கல்யாணம். இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ அம்மா, நான் தாமினியோட பேரை எழுதலையே. நான் வெறும் மனைவி. தாமினி மனைவி ஆக போற. மனைவி தப்பானவன் எழுதிட்டேன். ஹாப்பி ரியலைசேஷன். ஐயோ, இத பண்ணா தாமினிக்கு அநியாயம் ஆயிடும்ல. ஏ டாட்டு, ஏதாவது ஐடியா இருக்கா? எனி ஐடியா? நீ இருந்தாலும் கொடுக்க மாட்டிய. என்ன பென் எடு. பென். பெஸ்ட் ஐடியா. உங்களுக்கு கூட இது பிடிக்கும் பாருங்க. எங்க பாருங்க. என்னோட முதல் மனைவி தப்பானவள். மோகன், ஒண்ணு வேணா பண்ணலாம். நான் ஒரு பெஸ்ட் ஐடியா தரேன். இப்படி எழுதுங்க, துளசி தப்பானது.